Hello, students. Today, I would like to discuss the value of homonyms. பாருங்க, இந்த ஹோமோனிம்ஸ்ல பாத்தீங்கன்னா, அதுக்கு என்னன்னா, ஒரு வார்த்தை இருக்கும். அதுக்கு சேம் ஸ்பெல்லிங் இருக்கும். சேம் சவுண்ட் கூட இருக்கும். எல்லாத்துக்குமே ஹோமோனிம் தான் பேரு. இப்ப இதுல நம்ம மெயினா இப்போ ஒரே ஸ்பெல்லிங் இருக்கு. ஆனா வேற மீனிங் யூஸ் பண்ணலாம். 2 மீனிங்ல யூஸ் பண்ணலாம். 2, 3 மீனிங்ஸ்ல. அந்த மாதிரி வார்த்தைகளை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க அந்த பேட் எடுத்துக்கோங்க. அந்த பேட்டுங்கிறதுல பாத்தீங்கன்னா, a winged nocturnal animal or a sporting equipment used in baseball. ஒரு மீனிங். தமிழ்ல நம்ம வௌவால்னு சொல்லுவோம். அதே இன்னொரு மீனிங் பாருங்க, அதையே வேர்பா யூஸ் பண்ணலாம், வினைச்சொல்லா யூஸ் பண்ணலாம். அது ஒரு பேட் எடுத்துக்கிட்டு ஒரு பிளேயர் போறான் பேஸ்பால் கேம்ல. கிரிக்கெட்ல நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பேட்ஸ்மேன் பேட் எடுத்து பந்து அடிப்பாரு. சோ ஆனா பேட் பண்றது அந்த மாதிரி பேட் பண்றதுங்கிற வினைச்சொல்லா வருது இங்க. பேட்டுங்கிறது இதுவாகவும் இருக்கு. அது ஒரு சின்ன டிவைஸாவும் யூஸ் பண்றோம். கேம்ஸ் டிவைஸாவும் அதை நவுன் ஃபார்ம்ல யூஸ் பண்றோம். இங்க வேர்பா யூஸ் பண்றோம் இந்த இடத்துல. சோ he can bat well. That batsman can bat very nicely அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது இங்க முதல் மீனிங் பாத்தீங்கன்னா, ஒரு பேட்னா முக்காசு வவ்வாலும்போம். இன்னொரு மீனிங், அது ஒரு சின்ன டிவைஸ். அந்த பேட் பந்து அடிக்கக்கூடிய டிவைஸ்க்கும் சொல்லலாம் நவுன்ல சொல்லும்போது. அதே வேர்பா சொல்லும்போது பேட் பண்றது, கையில எடுத்து அடிக்கணும், பேட் எடுத்து அடிக்கணும். அடுத்தது பாருங்க, காம்பேக்ட். காம்பேக்ட்னா என்ன? இட் மீன்ஸ் ஸ்மால். நல்ல காம்பேக்டா இருக்கு இந்த வீடு, நல்ல காம்பேக்டா இருக்கு எனக்கு. இந்த இந்த பாக்ஸ் காம்பேக்டா இருக்கு, சின்னதா அடக்கமா அப்படின்னு சொல்லும்போது அந்த காம்பேக்ட்ங்கிறத யூஸ் பண்றோம் அட்ஜெக்டிவா. இது இப்படி இருக்கு, அது இப்படி இருக்குன்னு சொல்லும்போது அட்ஜெக்டிவா சொல்லும்போது, ஒரு தன்மையை சொல்லும்போது தான் நம்ம அட்ஜெக்டிவ் யூஸ் பண்றோம். சோ அப்படி சொல்லும்போது, இது இப்படி சின்னதா இருக்கு, அடக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அதோட தன்மையை சொல்லும்போது, ஒரு பெட்டியை பத்தி இப்படிலாம் சொல்லும்போது, ஒரு வீடை பத்தி எல்லாம் சொல்லும்போது காம்பேக்டா இருக்குன்னு சொல்லுவோம். இட் இஸ் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே நவுனாவும் யூஸ் பண்ணுவோம். ஒரு மேக்கப் பாக்ஸ் இருக்கு, பவுடர்லயே கூட காம்பேக்ட் பவுடர் இருக்கா அப்படின்னு கேட்போம் நம்ம கடையில போய். சோ லாக்மே காம்பேக்ட் இருக்கா அப்படின்னு கேட்போம். சோ சின்னதா இருக்கும் அது பாக்கிறதுக்கு. காம்பேக்ட் அடக்கமா ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம். சோ அந்த மாதிரி இருக்கணும். மேக்கப் பாக்ஸ், சின்ன பெட்டி, இதுக்கெல்லாம் நம்ம காம்பேக்ட் சின்னதா இருந்தாலே அது அந்த அது நவுனாவும் யூஸ் பண்ணலாம், பெயர் சொல்லாவும் யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணலாம். முதல் மீனிங் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணிருக்கிறோம், இட் மீன்ஸ் ஸ்மால்னு. இங்க ஒரு பொருளையே சொல்றோம். நவுனா காம்பேக்டா சின்னதா இருக்கிற ஒரு பொருளை சொல்றோம். அது முதல்ல சொல்ற மீனிங் தன்மை சொல்லும்போது சொல்றோம், அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். அடுத்தது டெசர்ட். டெசர்ட்னா என்ன? பாலைவனம் இல்லையா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பேரன் ட்ரை லேண்ட். சோ அது ஒரு நவுன். அதே நம்ம வினைச்சொல்லா யூஸ் பண்ணுவோம், வெர்பா யூஸ் பண்ணும்போது ஒரு ஆளை நம்ம டெசர்ட் பண்றோம், அவனை அழிச்சிடும், அவனை அபேண்டன் பண்ணிடுறோம், அவனை டெசர்ட் பண்ணிடுறோம், ஒதுக்கிறோம், வெறுத்து வெறுத்து ஒதுக்கிறோம். சோ அப்படி பண்ணும்போது அது அந்த அந்த அர்த்தத்துல வரும்போது டெசர்ட். ஷி டெசர்டட் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஹி டெசர்டட் இஸ் ஒய்ஃப் சொல்லலாம். இல்ல ஹி டெசர்டட் இஸ் ஃப்ரெண்ட் கூட சொல்லலாம். சோ அது மாதிரி ஒருத்தங்களை வெறுத்து ஒதுக்கும் போது அந்த மாதிரி சொல்லும்போது டெசர்ட்ங்கிற வார்த்தை வேர்பா யூஸ் பண்றோம். அதே சாதாரணமா டெசர்ட்னு நவுனா சொல்லும்போது, பெயர் சொல்ல சொல்லும்போது, பாலைவனம் சொல்லும்போது அது ஒரு மீனிங். சோ டெசர்ட்டே நம்ம நவுனாவும் யூஸ் பண்றோம், வேர்பாவும் யூஸ் பண்றோம். அடுத்தது அது வேர்பா யூஸ் பண்ணும்போது மீனிங்கே மாறி போயிடுது. ஃபேர். If a person has light skin, we say she's fair in complexion. ஒருத்தங்க பாக்குறதுக்கு நல்ல கலரா, நல்ல ஒயிட் ஸ்கின்டா இருக்காங்க, லைட் ஸ்கின்டா இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோமே. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், டார்க்கா இல்லாம லைட் ஸ்கின்னா இருக்காங்க, அவங்கள பார்த்தா ஃபேரா இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஷீஸ் ஃபேர் அப்படிம்போம். இல்லை ஷீஸ் ஃபேர் இன் கம்ப்ளெக்ஷன், நிறத்துல அவங்க ஃபேரா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்.
அதே இன்னொரு நவுனா யூஸ் பண்ணும்போது புக் ஃபேர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு 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 பர்சனை செலிப்ரேட் பண்றது, ஒரு பிளேஸ் இல்லைன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை செலிப்ரேட் பண்றது. ஒரு ஒரு அது மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கு தான், லோக்கல் ஈவெண்ட்டுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபேர்னு சொல்லுவோம். நவுனா யூஸ் பண்ணும்போது. அப்புறம் லை லைங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு படுக்கிறது, இன்னொன்னு பொய் சொல்றது. ஸோ லைன்னு சொல்லும்போது வேர்பா யூஸ் பண்றோம். முதல் மீனிங். 2வது மீனிங் வந்து as a noun it is a false statement. நவுனா சொல்லும்போது பொய். he is telling a lie அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பொய்ன்னு சொல்லும்போது நான் அந்த நவுன் பேர் சொல்ல she lies down on the bed அப்படின்னு சொன்னா படுக்கல போய் படுக்கிறா. அது வந்து வேர்ப். முதல் மீனிங் வந்து வேர்ப், வினை சொல்ல சொல். ஸோ இந்த இதுக்கு நம்ம இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.